Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. மீஷோ ஆப்பை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ மீஷோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப்பு. இதை பற்றி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு நமக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகி ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு, எனக்கு பிடிக்காத கலர் வந்துட்டு, ஸோ நான் இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போது மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வருமா வராதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கீழே லென்த் ரொம்ப இருந்துச்சு, அதை கட் பண்ணி தைக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரிட்டர்ன் பண்ணேன். சண்டே மார்னிங் எடுத்துகிட்டு போனாங்க. சண்டே நைட்டு எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ரீஃபண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள். 238 ரூபா ரீஃபண்ட் சண்டே 28 செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள்னு சொல்லிட்டு October 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதுலேருந்து 7 days வரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணால் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ ரிட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ரீசன் சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இஷ்யூ, அதுக்கப்புறம் சைஸ் சரியில்லை, அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஏதாச்சும் ஒரு இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். பட் நான் இதை ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். குவாலிட்டி இஷ்யூன்னு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துறேன். கீழே பார்த்தீங்கன்னா புவர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதை நம்ம எஸ்ன்னு கொடுத்துடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திஸ் ப்ராடக்ட் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. ஸோ அதனால் ரிட்டர்ன் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ப்ராசஸிங்னு காமிக்கும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ப்ரொசீடுன்னு காமிச்சிரும். ஸோ அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிரும். ரீஃபண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறவங்களும் இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணியிருக்கோமே, நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருமா இல்லையான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் ரீஃபண்டுன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கா இல்லையான்னு. இல்லாட்டி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மீஷோ ரிலேட்டடாக டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ போடுவேன். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.